கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள், கிருபையும் சமாதானமும் உங்களில் பெருகுவதாக. இந்த நல்ல வேலையிலும் கூட உங்களோடு கூட வல்லவர் இயேசு ஊழியத்தின் மூலமாய் மதுரையிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வாக்குத்தத்த வார்த்தை 31 சங்கீதம் 15வது வசனம், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லி. அன்பு தேவனுடைய ஜனமே, மேற்கொண்ட வசனத்தின்படியாக பக்தன் சொல்லுவது போல நீங்களும் நானும் சோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய எதிர்காலம், நம்முடைய சூழ்நிலை, வரும் காலத்தில் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலை, நம்முடைய தரம் உயருமோ அல்லது மறுபடியும் தாழ்ந்து எல்லாருக்கும் முன்பாக வெட்கத்தை அனுபவித்து ஒரு விதமான கத்துவை கேலி பொருளாய் மாறுவேனோ என்கிற பயமும் கவலையும் உங்களுக்குள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே நான் உன்னை என்ன செய்வேன், சோத்திரம் உண்டபதாக எதிர்காலத்தை குறித்ததான பயம் இல்லாதபடிக்கு உன்னை ஆசிர்வதிப்பேன், உண்மை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோசிப்பு என்கிற பக்தன் வேதத்திலே உண்டு. ஆமா, அவனை தகப்ப நேசிக்கிறார். நேசிக்கிறதை பொறுத்து கொள்ளாத தன்னுடைய சகோதரர்கள் அவனை ஒரு பாலும் குழியிலே போடுறாங்க. அவனை கொன்று போட மனதில்லாதபடிக்கு வருகிற வியாபார இடத்துல விற்று போடுறாங்க. எஜமானுடைய வீட்டிலே பணிபுரிகிறான். எஜமாட்டி பாவத்திற்கு அவனை கர்த்தவை சோத்திரமாக பலவந்தப்படுத்துகிறாள். அவனோ தன்னுடைய வஸ்திரத்தையும் விட்டு அவன் வெளியில வர்றான். குற்றம் சுமத்தப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறான். கடுங்காவல் தண்டனை அனுபவிக்கிறான். அங்கும் கர்த்தர் அவனுக்கு துணையாய் இருக்கிறார். ஒரு நாள் சோத்திரமாக சுயம்பாதியக்காரன், பானபத்திரக்காரன் என்று சொல்லி 2 பேருக்கு ஒரு கெட்ட சொப்பனம் வருகிறது. சொப்பனத்திற்கு விளக்கம் சொல்லுகிறான். அந்தபடியாகவே அவர்களுக்கு நடக்கிறது. இந்த தேசத்தினுடைய ராஜாவிற்கு ஒரு நாள் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அந்த சொப்பனத்திற்கு அந்த நாட்டிலே ஒருவராலும் விளக்கம் சொல்ல முடியவில்லை. அப்பொழுது பானபத்திரக்காரன் சொல்லுகிறான், இப்படியாக சிறைச்சாலையில ஒருவன் இருக்கிறான், அவன் சொப்பனத்திற்கு விளக்கம் சொன்னான், சொன்னபடியினாலே நான் இன்று உம்மிடத்துல பானபத்திரக்காரனாய் இருக்கிறேன். ராஜா சொல்லுகிறார், உடனே அவனை அழைத்து என்னிடம் கொண்டு வா. பாருங்க, சிறைச்சாலையுடைய உடை மாற்றப்பட்டது. அவனுக்கு சவரம் செய்யப்பட்டு மெல்லிய உடை அவனுக்கு தரித்து ராஜாவுக்கு முன்பாக அமர்த்தப்படுகிறான். தன்னுடைய பிரச்சனைய யோசேப்பினிடத்துல கண்ட சொப்பனத்தை சொல்லுகிறான். சோத்திரம் உண்டாவதாக யோசேப்பு தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து இந்த சொப்பனத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற பதிலை யோசேப்பு சொல்லுகிறான். சொன்ன மாத்திரத்திலே ராஜா ஆச்சரியப்படுகிறார். உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நீ சொன்ன வார்த்தை 7 வருஷம் விளைச்சல் உண்டாகும், 7 வருஷம் கடும் பஞ்சம் உண்டாகும் என்று சொல்லி. அன்பு யோசேப்பே, நான் அரியணைக்கும் சிங்காசனத்திற்கும் ராஜாவாய் இருக்கிறேன். மற்ற எல்லா அதிகாரத்தையும் இந்த நாட்டிலே உமது கையில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த பஞ்சம் வருகிற 7 வருஷமும் இந்த ஜனங்களை நீதான் நடத்த முடியும். ஏனென்றால் என்னை காட்டிலும் உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி. பாருங்க, ஜன பொழுதிலே அவருடைய எதிர்காலத்தை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, ராஜாவுக்கு நிகராய் உயர்த்தப்பட்டார். அன்பு தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களையும் கூட கர்த்தவே, நேரம் மிக சமயமாய் இருக்கிறது, உங்களை கர்த்தர் உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார். வேதத்திலே 128 சங்கீதம் 4வது வசனம் கூறுகிறது, ஒருவன் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். தேவனுக்கு பயப்படுகிற ஜனங்களை கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். மாத்திரமில்ல, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் கூறுகிறது, ஏற்ற காலத்திலே தேவன் உயர்த்துவார். ஆண்டவர் பிடுங்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு என்று சொன்ன ஆண்டவர் உன்னை உயர்த்துவதற்கு ஒரு காலம் வைத்திருக்கிறார். அது இன்றைய காலமாக இருக்கிறபடியினாலே நிச்சயமாய் உன்னை உயர்த்துவார். எனவே நீதிமொழிகள் 29:25 கூறுகிற, கர்த்தரை நம்புகிற நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவேன். தேவனை நம்புகிற ஒரு மனுஷனை அவர் கட்டாயம் உயர்த்தாமல் விட மாட்டார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். தொடர்ந்து உங்களுக்காக சுபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, எங்கள் அன்பு இயேசு சுவாமி, எனது எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி கண்ணீரோடு, வேதனையோடு, கடன் பிரச்சனையோடு, மனக்கவலையோடு, குடும்பத்துல சமாதானம் இல்லாதபடிக்கு எப்பொழுதும் சண்டை சச்சரவோடு கூட வேதனைப்படுகிற என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. கண்ணீரை தொடங்க கர்த்தர் அற்புதம் செய்த நன்றி. பெரிய காரியத்தை செய்த ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே அவருடைய எதிர்காலத்தை நீ ஆசீர்வதித்து உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.